முரளி என்ன பண்ணுறாரு, அபியோட கண்ணில் படாமல் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து அப்படியே வந்து சுத்தாமல் இருந்துடுறாரு சாமிக்கிட்டேயே. கரெக்டாக வந்து அபி வந்து போயிட்டோன்னே அப்பா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. இப்படியே வந்து தப்பிக்க முடியாது, எப்படியாவது அபி இந்த ஊரை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் வீட்டுக்கு வந்து அந்த சமையல் வந்து கான்டாக்ட்காக வராங்க. அப்போ வந்து பார்த்துட்டு இது யார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது வந்து அந்த டெரர் வந்து டென்ஷன் பார்ட்டியோட வீடாச்சே, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் நம்ம வந்து ஆர்டர் எடுத்திருக்கோம், இங்கே தான் நம்ம கேட்டரிங் ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு சரி அபி வேணா இங்கே இருக்கட்டும், நம்மலாம் போயிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல வேலை செஞ்சு வந்துட்டோம், வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் போகிறாங்க. அடுத்து வந்து ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா, பபிள்ஸ் விட்டுட்ருக்கா. அபி வந்து போயிட்டு அந்த பபிள்ஸை வாங்கி விடுறாங்க. அதை வந்து ராகவ் கரெக்டாக அங்கே வந்து ராகவ் பார்த்துட்டு ஓடியே போயிடுறாங்க அபி. அடுத்து வந்து இந்த டென்ஷன் பார்ட்டிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து அணு வர்றது தெரியாமையே வந்து அபி அணுவும் என்ன பண்ணுறாரு, முரளி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அஞ்சலி கூட நின்று முரளி வந்து அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் ஸ்டில் கொடுத்துட்ருக்காரு. அப்போ அஞ்சலி வந்து கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபி வந்து சந்தோஷமாக வந்து அந்த கேட்டரிங் ஆர்டர் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே வந்து பாட்டிமா வந்து அபி வந்து ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து ராகவோட சித்தி செமையாக டென்ஷன் ஆகி அபி செய்கிற சமையலில் வந்து காரம் உப்பு அதிகமாக போட்டுடுறாங்க. இதனால் வந்து அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. பாட்டி வந்து உன்னால் பண்ண முடியுமா, சரி பண்ண முடியும்னு சொல்லி நம்பிக்கை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப அழகாக சரி பண்ணிடுறாங்க அபி. அதனால் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை தெரியாத வந்து அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்க, ராகவோட சித்தி வந்து ராகவை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி சமையல் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னைக்கு எல்லாரும் பாராட்டுற பற்றி குழப்பம் அடைகிறாங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணு கலக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து நம்ம ராகவும் பாராட்டுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு இந்த கேக்கை நீ தான் பண்ணி முடிக்கணும் புரியுதா, நல்ல கேக்காக பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் எப்படி கேக் பண்ண முடியும், நீங்கள் வந்து சமையல் தானே ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, கேக் கட் பண்ணணும், அதுக்காக கேக்கும் சேர்த்து தான் செய்யணும், சமையல் ஆர்டர்னா சும்மாவா அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க ராகவோட சித்தி. வேறு வழி இல்லாமல் அபி வந்து கேக்கையும் வந்து பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் கேக்கெலாம் பண்ணி ரெடி பண்ணி அபி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. மேடைக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து முரளி என்ன பண்ணுறாரு, நம்ம அபியை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அபி எப்படி இருக்க, ஐயோ நான் மேடையில் இருக்கிறது தெரிஞ்சால் அவ்வளோதான், இந்த ஃபங்க்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து அபி என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து அபி வந்து முரளியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவரா அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எப்படிங்க அப்படின்னா, இவர் தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அஞ்சலி. நீங்கள் தான் வந்து இவங்களோட புருஷனா, இப்படி ஏமாற்றிட்டீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா, பொண்டாட்டி இருக்கும்போதே கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செமையாக டென்ஷன் ஆகி வந்து உங்கள் புருஷன் நல்லவரே கிடையாதுங்க, ரொம்ப கேவலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியே வந்து அபி சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, ராகு வந்து சட்டையை பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறார் முரளியை. இதெல்லாம் முரளி நினச்சி பார்த்து ஐயோ இப்படி தான் கண்டிப்பாக நடக்கும், முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து என்ன பண்ணுறாரு, எஸ்கேப் ஆகிடுறாரு. எங்கே போயிட்டாரு முரளின்னு தொட்டு தேடுறாங்க அஞ்சலி.